வணக்கம் நண்பர்களே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். எடப்பாடி பழனிசாமியின் கையில் வராது இரட்டை இலை சின்னம். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த புதிய வழக்கு. வருகின்ற சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுப்பதில் சிக்கல். புதிய சின்னம்தான் கிடைக்கலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களை, புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே உள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் இதுவரை அல்லாத ஒரு புதிய தேர்தலாக, மக்களின் எழுச்சியான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 4 முனை போட்டி, அதிலும் குறிப்பாக அதிமுகவின் உட்கட்சி மோதல் இருப்பதால் என்ன நடக்கும் என்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் கூற, ஓபிஎஸ் அவர்களோ இரட்டை இலை சின்னத்தையும் எடப்பாடியையும் நிச்சயமாக அவர்கள் கையில் கொண்டு செல்ல விடமாட்டேன் என்பதையும் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். அதிமுகவின் பொதுக்குழு செல்லாது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்ற பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தேர்தல் ஆணையம் அதிமுகவின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டுத்தான் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்று புதிதாக பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கை மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது புதிய சின்னம்தான் கிடைக்கும். அப்படி புதிய சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக போட்டியிட்டால் டெபாசிட்டை பெறுவது கூட கடினம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒரு அதிமுகவின் உண்மையான தொண்டன் என்ன கூறுகிறான் என்றால், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவை பொறுத்தளவிற்கு தேர்தலுக்கு முன்பாக எதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் தேர்தல் நெருங்கிவிட்டால் எதிரியே கூட நண்பராக மாற்றி கூட்டணியை வைத்து திமுகவை தோல்வியடைய வைப்பதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமான ஒரு ஒட்டுமொத்த பண்பு, மாண்பு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையே ஓரம் கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றியடைய முடியும் என்று எந்த விதத்தில் நம்பிக்கை வைக்கிறார்? எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்கலாமே தவிர அதிமுக இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா? நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்காக